வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 17. போன வீடியோவில் பெஞ்சமின் கிரஹாமை விட வாரன் பஃபெட் நல்லா சம்பாதிக்க கற்றுக்கிட்டாரு, நல்ல ப்ராஃபிட் பண்ண கற்றுக்கிட்டாரு, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அது எப்படி கற்றுக்கிட்டாரு, என்ன டாக்டிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கிரஹாம் நியூமேன் கம்பெனியில் வாரன் பஃபெட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது கம்பெனியை தேடி தேடி பார்த்து வாங்கும்போது பெஞ்சமின் கிரஹாமுக்கு ஒரே ஒரு கோட்பாடு மட்டும்தான். அவர் 30% இல்லை 60% கீழே கம்பெனி வேலை இருந்தால் அதை கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் கிரஹாமுக்கு சில கோட்பாடுகள்லாம் இருந்துச்சு. சேஃப்டி மார்ஜின்குள்ளே வரணும், அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தார். இதுக்கெல்லாம் ஓகே ஆனால் கண்டிப்பாக கம்பெனி வாங்குறதுக்கு அவர் அப்ரூவல் கொடுத்துருவார். ஆனால் வாரன் பஃபெட் வெறும் கணக்கு வழக்குகளை மட்டும் பார்க்காம, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ப்ராஃபிட் லாஸை மட்டும் பார்க்காம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தாராம். அது என்ன அப்படின்னா, தான் வாங்குகிற கம்பெனியோட காம்படிட்டிவ் கம்பெனியை விட இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாராம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி எஃப்எம்சிஜி அந்த ஒரு செக்டாரில் இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸில் ஐடிசி வரும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வரும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் கம்பேரிட்டிவ்லி நான் இப்போ ஐடிசி வாங்க போகிறேன் அப்படின்னா அதோட காம்படிட்டிவ் கம்பெனிஸ்லாம் இருக்காங்களே, பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இந்த கம்பெனியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐடிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஐடிசி லாஸ்லேயே போய்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாராம். வாரன் பஃபெட்டுக்கும் பெஞ்சமின் கிரஹாமுக்கும் இடையில அடிக்கடி அவங்க முதலீடு பண்ணுறதுல நிறைய சித்தாந்தத்தில் இடைவெளி இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நல்ல மதிப்பையும் அளவற்ற பிரியமும் கொண்டு இருந்தாங்களாம். புத்திசாலித்தனமாக யோசித்து மண்டையை பித்து கொள்ளாமல் எளிமையான அணுகுமுறையை கடைபிடிச்சு முதலீடு பண்ணோம் அப்படிங்கிறது கிரஹாமோட விருப்பம். அதனால் பொறுமையாக காத்திருக்க முடியும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு சின்ன முதலீடு கூட பெரும் செல்வத்தை ஈட்டி தரும். அதை விட முக்கியமானது, நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் கீழே ஏழை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல வாரன் பஃபெட்டும் சரி பெஞ்சமின் கிரஹாமும் சரி 2 பேரோட கருத்தும் ஒத்துமையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோவில் சொல்லியிருந்தேன்ல, பெஞ்சமின் கிரஹாமுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது, அதுக்குள்ளே கம்பெனிஸ் வந்தால் கண்டிப்பாக வாங்கிடணும்னு சொல்லுவாருன்ட்டு. ஆனால் வாரன் பஃபெட் ஒரு நிறுவனத்தை நல்லா ஆராய்ஞ்சு என்னெல்லாம் உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னால் கிரஹாமுக்கு அதெல்லாம் சலிப்பு தட்டி விடுமா. வாரன் பஃபெட்டோட ஆர்வத்தை பெருசாக பொருட்படுத்தாமல் பெஞ்சமின் கிரஹாமும் ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். ஒரு கம்பெனியோட தரத்தை வச்சு கம்பெனி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்தாலே இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு பெஞ்சமின் கிரஹாம் டேரெக்டாக சொல்லிடுவாராம். ஆனால் வாரன் பஃபெட்டோ நம்ம வெறும் கணிதம், வாய்ப்பாடு, ப்ராஃபிட் லாஸை மட்டும் வச்சு ஒரு கம்பெனியை வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் பெஞ்சமின் கிரஹாமுக்கும் வாரன் பஃபெட்டுக்கும் அடிக்கடிக்கு நிகழ்வது உண்டு. ஆக்சுவலாக பங்குச்சந்தைனா எப்படி அப்படின்னா அது ஒரு பயங்கரமான படுகுழி, அது ஒரு ஆட்கொல்லி நிறைந்த குழப்பமான நகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு நகரத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு மேப் போட்டு கொடுத்த ஆள் பெஞ்சமின் கிரஹாம். அதில் ஜம்முன்னு ரொம்ப ஜாலியாக ஈஸியாக சவாரி செஞ்ச ஆள் யாருடான்னு கேட்டால் நம்மளோட வாரன் பஃபெட் தான். வெறும் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய அருமையான கம்பெனிஸ் எல்லாம் வாங்காமல் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வாரன் பஃபெட்டோட வாதம். பெஞ்சமின் கிரஹாமோ பொருளாதார தேக்க நிலையின் போது நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஓட்டாண்டியாகவே ஆயிட்டேன், என் கையில் ₹1 கூட இல்லாமல் போச்சு, அப்படிப்பட்ட நான் மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால் நான் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பங்குகளை வாங்கிக்கிறேன் அப்படின்ற வாதம் அவர் பக்கம். ஆனால் வாரன் பஃபெட் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், அதுக்குன்னு பணத்தை கண்மூடித்தனமாக கொட்டி கொடுத்து ஷேரை வாங்குறதுக்கு அவர் ரெடியாகலை, ஒரு காலை தரையில் ஊண்டிக்கிட்டு ஒரு காலை சேத்துல வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரெடியாக இருக்கேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாராம். வாரன் பஃபெட் என்னதான் குருவையே மிஞ்சிய சிஷ்யனாக இருந்தாலும் ஒரு ஆசானாக, ஒரு முதலாளியாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆலோசகராக வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் வாரன் பஃபெட்க்கு பெஞ்சமின் கிரஹாம் எப்போதுமே இருந்திருக்காரு. ஒரு நாள் மதியம் லஞ்சுக்காக வாரன் பஃபெட்டும் பெஞ்சமின் கிரஹாமும் வெளியே போகிறாங்க. அப்போது அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷனில் நம்ம 2 பேருக்குமே பணம் ஒரு பொருட்டான விஷயமே கிடையாது, அது நம்மளை ஒன்றுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல, என்ன உன் மனைவியோ என் மனைவியோ நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். பஃபெட்க்கு கையில் பணம் ரொம்ப அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அவர் எப்பயுமே கஞ்சத்தனமாக சிக்கனமாக தான் செலவு பண்ணுவாராம். 1915 அவர் கையில் இருந்தது $9,800. அதே 1956 அவர் எவ்வளோ தெரியுமா கையில் வச்சுருந்தாரா, $1,40,000. அது 56% வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. கிரஹாமோட யோசனையை பின்பற்றி நிறைய பேர் நிறைய பணத்தை ஈட்டியிருக்காங்க, எத்தனையோ பேருக்கு அவர் ஒரு ஏணியாகவே இருந்திருக்காரு. ஆனால் 1976 பெஞ்சமின் கிரஹாம் இறந்து போயிட்டார். அப்போ அவரோட சொத்து மதிப்பு $3 மில்லியன். அதே சமயத்தில் வாரன் பஃபெட்டோட சொத்து மதிப்பு $3 மில்லியன் விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க.
ஆக்சுவலாக பெஞ்சமின் கிரஹம் அவரோட 61வது வயசில் இறக்கறதுக்கு முன்னாடி அவர் தனிமையை ரொம்ப விரும்பியிருக்காரு. அதனால் அவரோட நியூமேன் கம்பெனியை முற்றிலுமாக கலைச்சிட்டு அதில் வந்த ஷேரை எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு அங்கே ஒர்க் பண்ண எல்லாரும் ஒவ்வொரு திசையாக தாய்க்கூட்டை விட்டு போகிற மாதிரி கலைஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அப்போது பெஞ்சமின் கிரஹம் மறுபடியும் எங்கே போய் சேர்ந்தாருன்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் லெக்சரராக போய் ஜாயின் பண்ணிட்டாராம். அங்கேயே அவரோட கடைசி நாட்களை கழிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு தான் அவரோட உயிரையும் விட்டிருக்காரு. என்னதான் இந்த சீரீஸ் சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் அப்படிங்கிறவரை பற்றி இருந்தாலும் பெஞ்சமின் கிரஹம் இந்த ஸ்டோரியில் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. வாரன் பஃபெட்டோட லைஃப் இவ்வளோ மேன்மையாக இருக்குது, இவ்வளோ மேல்மேலே போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஸ்டெப்பிங் ஸ்டோன் பெஞ்சமின் கிரஹம் தான். தன்னுடைய ஆசான், குரு, வெல்விஷர் எல்லாமாவுமே இருந்த பெஞ்சமின் கிரஹமே இல்லாத ஒரு ஷேர் மார்க்கெட் லைஃப்பில் அடுத்து வாரன் பஃபெட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.